வணக்க மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்டாக ஹோஸ்ட் அண்ட் அசுரன் அப்சல்யூட் கார்னேஜோட இஷ்யூ 3ல இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு இதுவரை லாஸ்ட் டைம் நம்ம கார்னேஜ் வந்து இந்த மாதிரி மைல்ஸ் மாரல்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி எடின்னு சொல்லி வந்து கத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு மைல்ஸ் மாரல்ஸ் கார்னேஜுக்கு தான் தப்பிச்சாரா சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கார்னேஜ் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மாரல்ஸை இழுத்து தன்னோட ரத்தத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருச்சு. ஸோ அந்த ரத்தத்தில் விழுந்த நம்ம மைல்ஸ் தத்தளிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ யாராவது காப்பாற்றுங்க, எடி காப்பாற்றுன்னு சொல்லி மூச்சு விட முடியாமல் தத்தளிக்கிறாரு. மாரல்ஸை காலில் பிடிச்ச நம்ம கார்னேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடம்பு முழுக்க வந்து சேர ஆரம்பிக்குது. முழுசா ஒரு கார்னேஜாவே மாறி இருக்காரு. டி மைல்ஸ் ஆர் யூ ஓகேன்னு சொல்லி கத்த நம்ம மைல்ஸ் மாரல்ஸ் எகிரி குதிச்சு எடி அடிக்க வராரு. ஸோ இதனால வெனாமுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருச்சு. இப்போதைக்கு மைல்ஸ் மாரல்ஸ் அவனோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லி தன்னோட முழு சக்தி யூஸ் பண்ணி மைல்ஸை தூக்கி எரிஞ்சது. ஸோ இந்த பக்கம் எடி கிட்ட இதுதான் சான்ஸ், அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்ல நம்ம எடி வந்து கொல்லலாம் முடியாது. ஏன்னா அவன் வந்து இப்போதைக்கு அவனோட கண்ட்ரோல்ல இல்ல. சின்ன பையன் வேற ஸ்பைடர்மேனை ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்கான், அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் கத்துறாரு, எடி எனக்கு காப்பாத்து எடி, என்னால நடக்க கூட முடியல, என்னால காலை என்னால ஃபீல் பண்ண முடியல, என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க, செத்துருவோன்னு பயமா இருக்கு, எடி எனக்கு உதவி செய்யன்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்து நம்ம எடியை டிஸ்ட்ராக்ட் பண்ற விதமா நார்மன் ஆஸ்பான் தலை மேல ஒரு காரோட நிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம காரை எடி மேல போட வந்துட்டாரு. என்ன டேடி ஞாபகம் இருக்கான்னு சொல்லி வந்து கேட்க அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடி நார்மன் ஆஸ்பான் கிட்ட வந்து பேசுறாரு. நீ இப்போதைக்கு கெட்டவனாதான் மாட்டேன், பட் இப்போதைக்கு நான் உன்னை கொல்றதுக்காக வரல, உன்னோட பேரை நான் நார்மியை காப்பாற்ற தான் வந்து போராடிட்டு இருக்கேன். அவன் உடம்புல இருக்க கோடெக்ஸை யாருக்குமே தெரியாம, முக்கியமா கார்னேஜுக்கு தெரியாம வந்து எடுக்க தான் பாடுபட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த நார்மி அவரோட பேரை கேட்டோன்னே நார்மன் ஆஸ்பான் மன இறங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா கார்னேஜ் அவன் உடம்பு விட்டு போற மாதிரி தெரியுது. பட் இதுதான் சந்தர்ப்பம்னு வச்சுக்கிட்டா நம்ம வெனம் சிம்பியாட் டக்குன்னு பாஞ்சு ஆஸ்பானோட நெஞ்சில வந்து குத்திது. ஸோ தடுமாறி கீழே விழுறாரு நம்ம நார்மல் ஆஸ்பான். இந்த பக்கம் எடி எதுக்கு இப்படி பண்ண, அவன் ஆல்மோஸ்ட் மாறுற நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்ல நம்ம வெனம் இவனெல்லாம் உயிரோடவே விட்டு கூடாது எடி, இப்பவே கொண்டுடலாம் அம்மா எடி அப்படின்னு சொல்லி வெனம் கதற. இந்த பக்கம் நம்ம எடி பிராக் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன மரம் கண்டிச்சான்னு சொல்லி கேட்க வெனம் வந்து இப்போதைக்கு தான் வந்து வல்னரபிளா இருக்கான். ஸோ இதுதான் சான்ஸ், இதை விட்டா வேற எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்காது, எடி ஹெல்ப் மீன்னு சொல்ல நம்ம எடி வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி காப்பாற்றுறதுக்காக ஓடுறாரு. பட் அவரை தாண்டி சிம்பியாட் இந்த மாதிரி நார்மல் ஆஸ்பானா பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா நிற்குது. ஸோ எடிக்கு ஷாக் அடிச்சு தான் உடம்புல சேராம சிம்பியாட் தனியாக நிற்கிறத பார்த்து உனக்கு என்னதான் ஆச்சு, நான் இல்லாமலே கொலை பண்ண ட்ரை பண்ணுறியா, இங்கே வா நம்ம ஸ்கார்பியனுக்கு உதவி செய்யணும்னு சொல்ல திருப்பியும் இல்லை இப்போதான் சான்ஸ், கீழே விழுந்து கிடக்குறான், அவனை வந்து நம்ம கொலை பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. எடி பிராக் நீ வேணா அவனை வந்து கொண்டுக்கோ, நான் என்னோட ஸ்கார்பியனை வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி இந்த பக்கம் போகிறாரு. வெனாமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஹோஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக சிம்பியாட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி எடி பிராக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எடி பிராக்கும் இருக்க எல்லாரும் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டு நம்ம ஸ்கார்பியனை காப்பாற்றிட்டு அங்கேருந்து பறந்து போகிறாரு. மைல்ஸ் அடி வாங்கி வேற எங்கேயோ விழுந்து கிடக்க. இந்த பக்கம் விழுந்து கிடந்தா நம்ம நார்மன் ஆஸ்பானோட உடம்ப கார்னேஜ் வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ தப்பிச்சா போதும் பிழைச்சா போதும் சொல்லி நம்ம வெனாமும் ஸ்கார்பியனும் தப்பிச்சு இந்த மாதிரி இந்த மேக்கரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ ஸ்கார்பியன் நம்ம எங்கே போகிறோம், நீ நான் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகிறேன், என்னால் காலை வந்து ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்ல நம்ம எடி ஹாஸ்பிட்டலை விட பெட்டரான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கும் சொல்லி அந்த கதவை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாரு. கதவை திறந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்திருக்கு. அந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்கா, வூல்வரின், தி திங் அண்ட் ஸ்பைடர்மேன் 4 பேருமே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எடிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஏன்னா இப்போதைக்கு அவர் ஒரு பிரிசனர். ஸோ அவஞ்சஸே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பிடிச்சிடான்னு சொல்லி ஒரு பயத்தோட வந்துட்டு இருக்க அவரை நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா பயப்படாது எடி, எல்லா உண்மைகளும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், அவங்க இங்கே உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க, கண்டிப்பாக உதவி செய்வாங்க சொல்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா ஆமா எடி உன்னை பற்றி நான் எல்லாத்தையும் வந்து கேள்விப்பட்டேன், பயப்படாத உனக்கு உதவி செய்ய நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சொல்லி கூட பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. ஸோ எடி பிராக் ஸ்கார்பியன் இப்போ அவனுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுதுன்னு சொல்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா கவலையை விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்கார்பியனை தான் தோல் மேலே வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே மேக்கர்னு இருந்தானே அவன் எங்கன்னு சொல்லி கேட்க நம்ம திங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் அந்த சின்ன பையன் ரீட் ரிச்சர்ஸ் தானே இருந்தான், பட் நான் வந்துட்டு அப்புறம் எங்கே போயிட்டான், எங்கே போனேன்னு சொல்லவே இல்லை, பட் இருந்தாலும் மிஷின் ஆக்சுவலாக ப்ரூஸ் பேனர் ரெடி பண்ணிட்டான்னு சொல்ல பக்கத்தில் அந்த ப்ரூஸ் பேனர் ஆமாம் அதை நான் வந்து ரெடி பண்ணி பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் நார்மி ஆஸ்பானை வச்சு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், ஃபுல்லாக வேலை செய்தான் உடம்புல இருக்க எல்லா கோடெக்ஸையும் தான் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் பெர்ஃபெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்து ஒரு ஆளாக போய் நீங்கள் உங்களோட கோடெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, நான் தான் எடி, நைஸ் டு மீட் யூ ப்ரூஸ் பேனர்னு சொல்ல நம்ம ப்ரூஸ் பேனர் நீ எடின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஆல்ரெடி 2-3 தடவை உன்னை மீட் பண்ணியிருக்கேன், பட் 2 பேரும் மீட் பண்ணுற டைமில் கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்மில் இருந்தோம் அப்படின்னு சொல்ல அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்கோட ஃபார்ம்லையும் சிம்பியாட்டான எடி வந்து பார்த்தீங்கன்னா வேணாமோட ஃபேமிலி வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எடி வந்து ஐ எம் சாரி ஆல்ரெடி சிம்பியாட் உங்க கூட பாண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்க ப்ரூஸ் பேனர் இல்லை சர்ப்ரைசிங்காக இல்லை ஹல் கூட இது வரைக்கும் வேணா வந்து பாண்டே ஆனதில்ல, என்ன ரீசன் எனக்கும் புரியலன்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் எடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து என்னோட பையனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க டீலனை மீட் பண்ணாங்க. ஸோ டீலனை மீட் பண்ண அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படி சொல்லி வந்து கேட்க நம்ம டீலன் வந்து ஆரம்பத்தில் நான் ஸ்பைடர்மேனை பார்த்து கொஞ்சம் பயந்தேன், பட் இப்போ பிரச்சனை எதுவுமே இல்லை, இங்கே நான் ஒரு புது ஃப்ரெண்டை கூட மேக் பண்ணியிருக்கேன் பாருங்க சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு கேட்டை வந்து காமிக்கிறாங்க. கேட்டை பார்த்தோன்னே நம்ம எடிக்கு தூக்கி வர போட்டுச்சு, ஏன்னா அந்த கேட் வந்து சிம்பியாட் ஸ்லீப்பர் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெல் அதுவும் நம்ம வேணாமோட
வெனமோட புள்ள இப்போ லேட்டஸ்ட்டாக தான் இந்த ரன்ல புதுசாக ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வெனம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதாவது எடியை பார்த்தோன்னா எப்படி இருக்கு எடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பூனை வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. கிட்டத்தட்ட கூஸ் த கேட் மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம எடி வந்து ஸ்லீப்பர் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே இந்த மாதிரி எடியை கூப்பிட்டு எடி டைம் ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரும் உள்ள போய் உங்க கோடெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அது வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம எடி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நல்ல ஐடியா தான். ஸோ ஒவ்வொருத்தராக நீங்கள் போய் ரிமூவ் பண்ணுங்க கேப்டன் அமெரிக்கா உல்வரி நீன்னு சொல்லி தனித்தனியாக ரிமூவ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் வந்து இங்கே காவலுக்கு நிற்கிறேன்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு போக போகிறதுல எல்லாருமே அவங்க உடம்புல இருந்து அந்த கோடெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வந்து போக போகிறேன்னு சொல்லும்போது எடிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன் நீ போல நீ தானே ஃபர்ஸ்ட் போகணும்னு சொல்லி கேட்க நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி நான் போவேன் நான் தான் இந்த உலகத்துக்கு சிம்பையட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிம்பையட் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் கூட தான் பாண்ட் ஆயிடுச்சு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஸோ எல்லா உடம்புல இருந்தும் அந்த கோடெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக தான் நான் வந்து பண்ணணும்னு சொல்லி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணாரு. ஸோ எடி பிராக்கோட மைண்டில் நம்ம வேணாம் வந்து என்ன லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கான் இவன் வரத்துக்கு முன்னாடி இவன் கூட பாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பேவுல்ஃப் கிரெண்டல் டிராகன் கூட எல்லாம் பாண்ட் ஆயிருக்கேன். ஸோ உண்மையை சொல்லி அவன் உடம்புல குற்ற நிச்சயமா போகட்டும் அப்படின்னு சொல்ல நம்ம எடி பிராக் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ சொன்ன மாதிரி இல்லை நீ கடைசியாக போய்க்கோன்னு சொல்லி வந்து மழை ஆரம்பிக்கிறாரு. வேணாம் வந்து என்ன பண்ணுற உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்க நான் வந்து தனியாக நின்று இங்கே என்ன பண்ணுறது எனக்கு ஒரு சொன்ன வேணாம் சரி ஓகே ஒவ்வொருத்தராக போங்க அப்படின்னு சொல்ல அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது யார் முன்னாடி போகணும்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேப்டன் அமெரிக்கா நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி தான் உடம்புல அந்த வெனமை எடுக்கிறதுக்காக அந்த மிஷினில் போய் படுத்துக்கிறாரு. ஸோ எடி பிராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நோண்டிட்டு இருக்காரு. பக்கத்தில் நம்ம ப்ரூஸ் பண்ண அவரோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் பக்கத்தில் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் எடி ஆர் யூ ஓகே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து சரியாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் கவலைப்படாத எடி என்னதான் நம்ம வந்து இந்த ரேஸில் அதாவது இந்த கோடெக்ஸை கலெக்ட் பண்ணுற அந்த ரேஸில் வந்து ஜெயிச்சாலும் கடைசியாக அந்த கார்னேஜ் கூட அந்த மிருகத்தோட நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபைட்டில் யார் ஜெயிப்பான்னு என்னால் சத்தியமாக யோசிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம எடி பிராக் வந்து டவுட் ஆகி என்ன சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் அதான் நீ அந்த டிலனோட அப்பாங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டியான்னு சொல்லி ஓப்பனாக பேச நம்ம எடி பிராக் ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வித்தியாசமான ஸ்மைல் பண்ணும்போது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. எடி எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க பின்னாடி இருந்து ஒரு சத்தம் பீட்டர் அவங்கிட்ட தள்ளிப்போன்னு சொல்லி வந்து கத்திக்கிட்டே யாரோ ஓடி வர மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா எடி பிராக் இந்த பக்கம் பக்கத்தில் நின்ன எடி பிராக் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமா தள்ளிப்போ பீட்டர் அப்படின்னு சொல்லி அவன் உடம்புல இருந்த ரெட் சிம்பையர் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்னேஜா மாதிரி கத்துறாரு. உங்கள் எல்லாருக்கும் என் பேர் தெரியும் சொல்லி கத்துங்கடா அப்படின்னு சொல்ல மேலே இருந்து அந்த கூரையை உடச்சி நம்ம கார்னேஜோட ஆர்மி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஸோ உடனே ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி எல்லாருமே கிளம்புங்க நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ப்ரூஸ் பேனர் அண்ட் எடி பிராக்கை பார்த்தீங்கன்னா தடுக்கிறாரு. எடியோட மைண்டில் இப்போதைக்கு வேணாம் வந்து செம்மையாக கத்த ஆரம்பிக்குது. நீ இப்போ ஓடக்கூடாது எடி நின்று சண்டை போடுற டைம் இது இந்த டைமில் நம்ம கார்னேஜை முடிச்சாகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லி கத்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மைண்ட் போராட்டம் வந்து நடக்குது. இதை பார்த்தா கார்னேஜ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவா டேடி ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கலாய்க்க நம்ம இப்போ என்னால் இதை வந்து பண்ண முடியாது எனக்குன்னு ஒரு பையன் இங்கே இருக்கான் ஆர்மி மெம்பர்ஸ் கொண்டாலும் கொண்டு வருவாங்க என் பையனை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் வேணாம் என்னோட பையனை நான் அழிச்சாகணும் அதுக்காக இந்த வேலையை நான் வந்து தனியாக கூட பண்ணிக்குவேன் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னோம் அடி ஏதாவது பிரச்சனை வந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒன்று விட்டு நான் வேற ஒரு தைரியமான ஆள் கூட தாவறதுக்கும் தயாராக இருந்தேன்னு சொல்லி பட் இப்போ நீ எனக்கு வேற ஆப்ஷனே கொடுக்கல அந்த நிலைமைக்கு என்னை தள்ளிட்டேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஸ்பைடர்மேன் மேலே தாவர மாதிரி வந்து பக்கத்தில் இருந்த ப்ரூஸ் மேனை மேலே வந்தது பார்த்தோன்னா கார்னேஜுக்கு வந்து சிரிப்பாக வர ஆரம்பிச்சிச்சு. என்ன உனக்கு மர கழட்டு போயிச்சா வேணாம் பக்கத்தில் ஸ்பைடர்மேன் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் அவன் மேலே பாயாம சோடா போட்டி போட்டு லேப் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறான் அவன் மேலே பாயிற அவன் என்ன பண்ண போறான் உனக்கு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த வார்த்தைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் மேனோட மண்டையில் ஏற ஆரம்பிக்குது. ஸோ சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் யார் இவன் சொல்லி திரும்பி பார்க்க திடீர்னு ஒரு கை வந்து நம்ம கார்னேஜ் அடிக்க ஆரம்பிக்குது. கார்னேஜ் ஒரு நிமிஷம் நல்லா குழஞ்சு போயிடுறாரு. எனக்கு அவன் அடிச்சது வலிக்குதே யார் அவன் நீ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அந்த இடத்துல நம்ம வேணாமும் ஹல்க்கும் கலந்து நான் தான் ஐ எம் சாரி நாங்கள் ஹல்க் அப்படின்னு சொல்லுது ஐ மீன் ஐ ஆம் இல்லை வி ஆர் ஹல்க்குன்னு சொல்ல இந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ மரண பாகமாக முடிச்சிருக்காங்க. ஹல்க்கும் வேணாமல் இப்போதைக்கு ஒன்றா சேர்ந்துருக்க அந்த சமயத்தில் அடுத்த எபிசோடில் நம்ம கார்னேஜுக்கு சமாதி கட்டுவாங்களா பொறுத்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லெட்ஸ் கெட் 10,000 லைக். உங்களை நான் அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ் வாட்டா.